ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட சுடிதார் கட்டிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக இப்போ ஸ்கூல் ஓப்பனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சுடிதாருக்கான அலவன்ஸ் தான் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போது 4 துணியை நம்ம மடித்து போட்டுக்கிட்டோம். இது 2.25 மீட்டர் துணி, 12 வயசு பொண்ணுக்கு 2.25 மீட்டர் துணி தான் நான் எடுத்திருக்கேன். ஹைட்டு வந்து மொத்தமே 41 இன்ச்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து அவளோட ஹைட் வந்துட்டு 39 வந்துச்சு. 2 இன்ச்சு தையலுக்கான அலவன்ஸ் விட்டு மொத்தம் நான் 41 இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? துணியை 4ஆக மடித்து போட்டேன். உங்களோட சைடில் வந்து ஃபுல் க்ளோஸ்டு வரணும், ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பனில் இருக்கணும், சரிங்களா? இப்போ வந்து 2.5 இன்ச்சு கழுத்துக்கான அலவன்ஸ் எடுத்துகிட்டேன். உயரம் வந்துட்டு 5 எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுத்துக்கு. மொத்தம் 4 ட்ரெஸ் வந்து ஷோல்டரோட அளவு வச்சுருக்கேன். தையலுக்கான அலவன்ஸ் 1/2 இன்ச்சு போயிடும். இந்த சைடு 1/2 இன்ச்சு வந்துட்டு கழுத்து சுற்றலுக்கு போயிடும். மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3.5 இன்ச்சு அளவில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையினுடைய குழிவு, அதாவது ஹார்மோல் இது வந்துட்டு 6 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மார்பு சுற்றளவு வந்துட்டு 36 இன்ச்சு. அதில் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 9 இன்ச்சு வரும், சரிங்களா? இப்போ நம்ம அதையுமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 36 இன்ச்சில் 9 இன்ச்சு வந்துட்டு மார்பு சுற்றளவு வச்சுக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்துட்டு 8 இன்ச் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மார்பு சுற்றளவு இருக்கோ அதிலேருந்து இடுப்போட வந்து வளைவு வந்துட்டு 1 இன்ச்சு உள்ளே வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இடுப்போட சுற்றளவு வந்துடும். அதே மாதிரி ஸ்லிட்டோட சுற்றளவு எப்படி போகணுன்னா 1 இன்ச்சு வெளியே போகணும். இது சுடிதார் பொறுத்தவரைக்கும் இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சுடிதாரை கட் பண்ணி தச்சிடலாம், சரிங்களா? தைக்க உங்களுக்கு நல்லா இன்னுமே சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சுடிதார் தைக்க உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் நல்லபடியாக வந்துடும். இப்போ வந்துட்டு நான் கை குழிவையும் மார்பு சுற்றளவோடு அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போது தையலுக்கான அலவன்ஸு 2 இன்ச்சு அதுவும் விட்டுட்டேன், சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 11 இன்ச்சு அளவுக்கு வரலையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 1.5 இன்ச்சு வந்து கைக்குழிவுக்கோசம் வெட்டுறதுக்கோசம் நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 1 இன்ச்சு அளவு கைக்குழி வர்றது அளவுக்கு இது பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த சைடு 3 இன்ச்சு, அந்த சைடு 3 இன்ச்சு வச்சுக்கிறது எதுக்குன்னா, இது ஒரு சின்ன டிப்ஸ் பிக்னஸ்க்கு. இந்த மாதிரி 3 இன்ச்சு வச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த கைக்குழிவுன்றது கரெக்டாக வரும். ஸோ இப்போ அந்த கைக்குழிவு வந்துட்டு எடுக்க தெரில அப்படின்னா இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தைக்கிறவங்களுக்கு நீங்கள் அப்படியே கைக்குழிவு எடுத்துகிட்டு போய்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 இன்ச்சு வச்சுக்கணும். எதுக்கு? இடுப்பு அண்ட வெள்ளையும் 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. அங்கேருந்து 8 இன்ச்சு வச்சுக்கோங்க ஸ்லிட்டுக்கு. இது வந்து ஸ்லிட்டான வந்துட்டு 8, 9 இந்த அளவு கண்டிப்பாக போகும். ஏன்னா சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கீழே ஓப்பன் வந்து தெரியாமல் இருக்கணும்னா 9 கேட்பாங்க. நான் தெரியாமல் இருக்கணும்னா கொஞ்சம் 8 வரலையும் வச்சுருக்கேன், சரிங்களா? சில பேர் ரொம்ப மேலே வைக்கணும்னா 7 கூட வைக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் 8, 9 வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ மொத்த உயரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20லேருந்து 21 இன்ச்சு வந்து மொத்தமாக ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்லிட்டு வரலையும் அலவன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து உள்ளே 1 இன்ச்சு நான் வளைவு கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்திங்களா, இடுப்பு சுற்றளவு அங்கே வந்து 8 இன்ச்சஸ் வச்சுக்கணும். அதுக்கு நான் 1 இன்ச்சு உள்ளே எடுத்துட்டேன். மார்பு சுற்றுலேருந்து 1 இன்ச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன், அவ்வளோதான், சரிங்களா? இப்போது இந்த 3 அலவன்ஸுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸ்லிட்டர் வந்து 9 இன்ச்சு வரும். அதை வந்து 10 இன்ச்சாக வந்துட்டு வெளியே கொண்டு போயிடணும். 1 இன்ச்சு வந்துட்டு வெளியே விடணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 9, அதுக்கப்புறம் 8 இன்ச்சு, அப்புறம் வந்து 10 இன்ச்சு. ஸோ இதான் வந்துட்டு சுடிதாருக்கான 3 அலவன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதை விட தெளிவாக வேணும்னு நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக தெளிவான வீடியோவாக போடுறேன், சரிங்களா? கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு வேறு வீடியோ நல்லபடியாக போடுறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லிட்டாண்டா சொல்லியிருக்கேன், 10 இன்ச் வச்சுக்கணும். இப்போ 3த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3த்தையுமே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா?
கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்துட்டு 15 14 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் கொஞ்சம் அகலம் வேணும் எடுத்தோன்னா நான் 15 வச்சுருக்கேன் சரிங்களா. இல்லைனா கொஞ்சம் இன்னும் குண்டா இருக்குங்கன்னா 16 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். இப்போ 3 இதுவுமே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லை சரிங்களா. அந்த வளைவை வந்துட்டு அந்த கோடில் அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச்சு தையலுக்கான அலவன்ஸ் கொடுத்தோம். இந்த கோடு எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன வேணும் பண்ணணும் பார்த்திங்கன்னா, கீழே 15 எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கோடோடு நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் விட்டுடணும். இப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த வளைவு சுடிதாரோட வளைவு எப்படி இருக்குது அந்த இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சுடிதாரோடைய ஃபுல் வீடியோ கட்டிங், ஸ்கூல் யூனிஃபார்ம் வீடியோ கட்டிங். ஷார்ட் வீடியோவில் நான் கையினுடைய வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.